வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரம்பூரில் இருந்து பொத்தூர் நோக்கி ஆம்ஸ்ட்ராங் உடலை இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் ஆதரவாளர்கள். கொட்டும் மழைக்கு இடையே ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்த வருகை. சந்தனப்பேழையில் வைத்து ஆம்ஸ்ட்ராங் உடலை பொத்தூர் எடுத்துச் செல்லும் குடும்பத்தினர். இறுதி ஊர்வலம் செல்லும் வழித்தடத்தில் போக்குவரத்தை சீரமைத்து பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறை. பெரம்பூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு. நல்லடக்கம் செய்யும் இடத்தில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அரசு ஒப்புதலுடன் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் அனுமதி. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மாயாவதி வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் பேட்டி. கடலூரில் பாமக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்த அமைச்சர் உதயநிதி பரப்புரை. பாஜக அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் பேச்சு. அதிமுகவை எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். விரைவில் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றும் உறுதி. முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். அண்ணாமலைதான் துரோகத்தின் மொத்த உருவம் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். பிரதமர் மோடியின் அருகில் தாம் அமர்ந்தால் மிகுந்த கோபத்தில் அண்ணாமலை இருப்பதாகவும் விமர்சனம். துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் 8 மணி நேரம் சோதனை நடத்திய சிபிசிஐடி. நில மோசடி வழக்கில் பென்டிரைவ் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயிலில் ரத யாத்திரை கோலாகலம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பங்கேற்பு. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாலையில் 500 ரூபாய் நோட்டுகளாக சிதறி கிடந்த 3 லட்சம் ரூபாய். பொதுமக்கள் அள்ளிச் சென்ற நிலையில் சிசிடிவி அடிப்படையில் காவலர்கள் விசாரணை.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் பெரம்பூரில் இருந்து மாலை 4:35 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது ரெட்டேரி பகுதியை அடைந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது கொட்டும் மழைக்கு இடையிலும் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது எந்த பகுதியை நோக்கி இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் மாலை 4:30 மணிக்கு தொடங்கி சுமார் ஒரு 3.5 மணி நேரம் ஆகிறது. ஆனால் இப்போதுதான் மாதவரம் சந்திப்பை வந்தடைந்திருக்கிறது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தை மட்டுமே இதுவரை கடந்து வரக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஏராளமாக நடந்து வருகிறார்கள். அதே போல வாகனங்களில் அணிவகுத்து வருவதால் வேகமாக செல்ல முடியாமல் அடிமேல் அடி நகரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே திரும்பிய பக்கமெல்லாம் பொதுமக்கள் சாலையினுடைய இரு மருங்கிலும் திரண்டு நிற்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு கட்சி பேதங்களை கடந்து அனைவருமே இந்த ஊர்வலத்தை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழல். இன்னமும் இந்த இறுதி ஊர்வலமானது அந்த இடத்தை சென்று சேர்வதற்கு 2 மணி நேரத்திற்கு மேலாகும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். தற்போதுதான் ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு இந்த வாகனம் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே இதற்கு மேல் கொஞ்சம் வேகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு நடுவில் பலத்த மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. எனவே மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தொண்டர்கள் அவர் வாகனத்திற்கு முன்னால் நடந்து செல்கிறார்கள். அதே போல இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. எனவே இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுக்க போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு இந்த பகுதியில் ஆந்திரா செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போல கல்கத்தா செல்லக்கூடிய இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. எனவே அந்த போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, செல்வகுமார், இன்னும் கொட்டும் மழையிலும் தற்போது உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். சென்னையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை எங்கு அடக்கம் செய்வது என உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பு காரசார விவாதம் நடைபெற்றது. சென்னையில் கொலையுண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்குடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் அமைந்துள்ள இடம் நெரிசல் மிகுந்த பகுதி என கூறி வரைபடங்களை அரசு சமர்ப்பித்தது. ஆனால் நினைவிடம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ள இடம் ஆம்ஸ்ட்ராங் பெயரில் உள்ளதால் அங்கு புதைக்க அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி பவானி சுப்பராயன் 15 அடி அகலம் மட்டுமே கொண்ட சாலை உள்ள பகுதியில் எப்படி மணிமண்டபம் கட்ட முடியும் என கேள்வி எழுப்பியதுடன் சாலை அருகில் இந்த நிலம் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என குறிப்பிட்டார். குறைந்தபட்சம் 40 அடி சாலை உள்ள இடத்தில் மணிமண்டபம் கட்டினால்தான் பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது என தெரிவித்த நீதிபதி, குறுகிய சாலையில் மணிமண்டபம் அமைத்தால் ஹத்ராஸ் போன்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டினார். நண்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பெரம்பூரில் 7500 சதுர அடி கொண்ட நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவரது மனைவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய 200 சதுர அடி நிலம் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தது. எனினும் விஜயகாந்தின் உடலை அவரது சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய அரசு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுக்கு இசைவு வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி முறையிட்டார். ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய மனுதாரர் கூறும் புதிய இடமும் குடியிருப்பு பகுதிதான் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி, குடியிருப்பு பகுதியில் உடலை அடக்கம் செய்ய எப்படி அனுமதிப்பது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய உறவினர் நிலத்தில் மணிமண்டபம் கட்ட ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பு கூறியது. இதனை ஏற்ற நீதிபதி, தற்போது உடலை அடக்கம் செய்துவிட்டு வேறு இடத்தில் மணிமண்டபம் கட்டலாம் என்று பரிந்துரைத்தார்.
ராஜீவ்காந்தி இறுதிச் சடங்கு டெல்லியில் நடைபெற்ற நிலையில் அவரது நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து பிற்பகலில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினருக்கு சொந்தமான நிலத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கு தேவையான அனுமதி அளித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறி அவற்றின் நகல்கள் அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஏற்றுக்கொண்டதை அடுத்து புத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் கட்சி அலுவலகத்தில் நினைவிடம் கட்டுவது அல்லது மருத்துவமனைகள் கட்டுவதற்கு அரசின் அனுமதிகளை பெற்று நடவடிக்கைகளை எடுக்கலாம் என மனுதாரர் தரப்புக்கு நீதிபதி அறிவுறுத்தினார்.